பாட்டி நான் எவ்வளவு தடுத்தோம் அர்ஜுன் அந்த வசுவை பார்க்க போயிட்டாரு பாட்டி. இனியா என்ன கூப்பிட்டிருக்க வேண்டியதானே? நான் குறுக்க விழுந்து தடுத்திருப்பேன்ல. ஐயோ குறுக்க விழுந்தா? நீ குறுக்க விழுந்தா உன்னை எழுப்ப முடியாதேடி, அதனாலதான் உன்னை கூப்பிடல. இனியா இதை இப்படியே விடக்கூடாதுடி, அவ ரொம்ப பண்றா. ஆமாண்டி ரேவதி, எனக்கு வர ஆத்திரத்துக்கு அந்த வசுந்தரா மனசுல கள்ளசாவி போட்டு திறந்து அதுக்குள்ள இருக்க காதல உருவி எடுத்துட்டு வந்துடலான்னு தோணுது. கள்ளச்சாவியா? உருவி எடுக்கிறது உன் தொழில் புத்திடி. ஏண்டி நீங்க 2 பேரும் பலே திட்டம் எல்லாம் போட்டு இந்த பர்ஸ் அடிக்கிறது பணத்தை அடிக்கிறதெல்லாம் பண்ணுவீங்களே, இப்ப உங்க ஃப்ரெண்டுக்கு ஏதாவது திட்டம் போட்டு கொடுங்களேன். ஓ போடலாமே, பீரோல இருக்க பணத்தை எப்படி அடிக்கலான்னு பிளான் போடலாமே. ஐயோ ஐயோ ஐயோ, ஏய் உன் புத்தி போகுதே, வந்திருக்காளுவ பாரு. ஏய் இனியா, நீ துப்பாக்கி தம்பிய அவ ரூமுக்கு போக விட்டுருக்க கூடாது, கூடவே நீயும் போயிருக்கணும். ஐயோ போலாம் தான் பாட்டி நினைச்சேன், ஆனா ஆபீஸ் ப்ராஜெக்ட் அது இதுன்னு சொல்லி என்ன தடுத்துட்டாங்க. ஃப்ராடுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துருக்கு. வாவுத்தமா ஏன் அங்கேயே நின்னுட்ட? வா வாவுத்தமா, இப்ப எதுக்கு வந்திருக்க? நான் எதுக்கு வந்தேன்றது இருக்கட்டும். அப்புறம் இனியா மேடம், நீங்களும் என்னென்னமோ பண்ணி தான் பாக்குறீங்க, ஆனா ஒன்னும் முடியல போல இருக்க. ஆனா வசுந்தரா மேடம் அர்ஜுன் தம்பியை தான் இடத்துக்கே வர வச்சுட்டாங்க, பாத்தீங்களா? ஆமா, ஏன் சப்பாரி இந்த ஆபீஸ் வேலையை பார்க்காம இங்கேயும் அங்கேயும் பத்து வச்சுட்டு இருக்கியே. ஏ பத்தாயம், இவனை கொஞ்சம் கவனிச்சு விடு. நானும் அவரை கவனிக்கலாம் தான் பாக்குறேன், சாரு தான் விலகி விலகி போறாரு. இருமா பாட்டி, என்னது இது? எதையும் பொழப்பு சும்மா ஓடிக்கிட்டு இருக்கு, மொத்தமா போட்டு நசிக்கிறீங்க. நசிக்கி விட்டுருவோம். இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்ற கேட்டுக்குங்க. வீணா வசும இடத்துக்கிட்ட விளையாடாதீங்க. டாஸ்க் அது இதுன்னு அவங்க கிட்ட மோதி வீணா உங்க மூக்க நீங்களே உடைச்சுக்காதீங்க. என்னதான் நீங்க அர்ஜுன் தம்பியை தடுத்தாலும் அவரால வசுந்தரா மேடத்தை பார்க்காம பேசாம இருக்க முடியாது. ஏன்னா இது சாதாரண ரிலேஷன்ஷிப் இல்ல. ஏய் என்னது இது? பிசினஸ் ரிலேஷன்ஷிப்னு சொல்ல வந்தேன். அத அவ்வளவு சீக்கிரம் நீங்க முறியடிக்கவே முடியாது. இனியா மேடம், உங்களுக்கு தான் சொல்றேன், நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம கிச்சன்ல முறுக்கு சுடுறாங்க, அங்க போய் எல்லாரும் ஹெல்ப் பண்றீங்களா? எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏ ஒத்து, நீ கொஞ்சம் ஒதுங்கி நிக்கிறியா? நீ மட்டும் இப்ப இங்க இருந்து போல, இந்த முறுக்கு மிஷின்ல உன்னை போட்டு அப்படியே முறுக்கு புழியிற மாதிரி புழிஞ்சிருவேன். ஹலோ வசு மேடம், ஐ அம் ஆன் தி வே. சார், இந்த கலர் சஃபாரி உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு, அப்பப்ப வந்துட்டு போங்க. அப்படியே போட்டேனா? பாட்டி இப்ப என்ன நடந்துச்சு? அந்த உத்தமன் என்ன சொல்லிட்டு போறாருன்னு பாத்தியா? அந்த வசு கூட மோதி என்னால ஜெயிக்க முடியாதான். எனக்கு வர கோவத்துக்கு அந்த உத்தமன இரு அவன் கிடக்குறான். இத பாரு நீயா, நீ இன்னும் கொஞ்சம் அப்படி சுதாரிப்பா இரு. நீ இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். அந்த கோணவாய்க்காரி ஏதாவது செஞ்சு அவ பேரை சொல்ல வச்சிருவா. பாட்டி அதுக்கு மட்டும் நான் விடவே மாட்டேன். அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? பேச்செல்லாம் நல்லா தான் பேசுற, ஆனா எல்லா காரியத்திலயும் கோட்டை விட்டுறியே. ஏன் அர்ஜுன், அவளை பாக்குறதுக்கு நான் போக வேணாம்னு சொன்னல, எதுக்கு அர்ஜுன் போனீங்க? இந்த மாதிரி பண்ணதான் அவ கொழுப்பு ஏறி போயிருக்கு. இது பாரு நீயா, நான் சொன்ன மாதிரி தான், பிசினஸ் விஷயத்துல ஈகோ பார்க்க கூடாது, லாஸ் நமக்கு தான். அவ அத அப்படி பார்க்கல அர்ஜுன், உங்களை திட்டம் போட்டு அவளை பார்க்க வர வச்ச மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்படிலாம் இல்ல இனியா, எனக்கு சில விவரங்கள் அவகிட்ட தேவைப்பட்டது, அதனால தான் போய் பேசினேன். இந்த புது ப்ராஜெக்ட் பத்தி A to Z அவளுக்கு தானமா தெரியும். இத பாரு, உனக்கு ஃப்ரீடம் கொடுத்து நீ கேட்ட மாதிரி உன்னை ஆபீஸ்ல உட்கார வச்சேன். உன்னால செய்ய முடிஞ்சதா? வேலை செய்யறவங்களையும் தடுத்தா எப்படிமா? இந்த சவால் முடியற வரைக்கும் நீங்க அவளை பார்க்க வேணாம் தானே சொன்னேன். தம்பி வாங்க உத்தமன். அர்ஜுன், இவர் தேவையில்லாம நம்ம விஷயத்துல தலையிடுறாரு. அப்படியா உத்தமன்? என்ன தம்பி நீங்க வேற, JKR குரூப்ல இருக்கிற வேலை பாக்குறதுக்கே இந்த உத்தமனுக்கு நேரம் பத்தல, இதுல இந்த தேவையில்லாத வேலை வேற எனக்கு தேவையா? இந்த ஃபைலை கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்களேன். இந்த ஃபைலை சாக்கா வச்சுக்கிட்டு திரும்பவும் அவளை பார்க்க போயிடுவாரு. எப்படியாவது இதை தடுக்கணும். கொடுங்க. அர்ஜுன், நீங்க இன்னைக்கு ஆபீஸ்க்கு போக வேண்டாம். உத்தமன், உங்க பாஸ் இன்னைக்கு லீவு, இந்த ஃபைல்லாம் நாளைக்கு கொண்டு வாங்க. நீங்க இப்ப கிளம்பலாம். தம்பி நான் ஃபோன் பண்றேன். பாய் உத்தமன். அர்ஜுன், இன்னைக்கு ஃபுல்லா நான் உங்க கூட தான் இருக்க போறேன். இதெல்லாம் தேவையில்லாத வேலை இனியா, ஆபீஸ் வேலை நிறைய இருக்கு.
இத பாருங்க, நீங்க எனக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றணும்னா இன்னைக்கு முழுக்க நீங்க வீட்ல தான் இருக்கணும். சரி, ஏதோ சொல்ற. மேடம், அங்க அந்த கோஷ்டி ரொம்ப பரபரப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் அர்ஜுன் தம்பி உங்க பேரை சொல்லவே இல்ல. இங்க பாருங்க, நாளை காலைல 10 மணியோட உங்களுக்கு கொடுத்த 24 மணி நேரம் டைமிங் முடிய போகுது. இப்படியே போனா நீங்க எப்படி ஜெயிக்கிறது? என்ன மேடம், நான் இவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னடா அயன் பாக்ஸ கையில வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? ரிப்பேர் ஆயிடுச்சா? பதில் சொல்லுங்க மேடம். உத்தமன், இது வரைக்கும் இனியாவுக்கும் எனக்கும் நடந்த போட்டியில எதுலயாச்சும் நான் தோத்திருக்கேனா? இல்ல. அப்படிதான் இந்த போட்டியும். என்ன, முத ரவுண்ட்ல நான் கொஞ்சம் சறுக்கிட்டேன். ஆனா அடுத்த ரவுண்ட்ல நான் விடவே மாட்டேன். அர்ஜுன் சார் என் பேரை சொல்றத தவிர அவர் கூட ரொமான்டிக்கா ஒரு சாங்கும் பாடிட்டு வந்தேன் தெரியுமா? போங்க மேடம், எனக்கு வெக்கமா இருக்கு. எனக்கு வெக்கம் வரலையே. கட்டிக்க போற புருஷன் கூட டுயட் பாடுறப்போ வெக்கம் வருமா என்ன? ஐயோ, சந்தோஷம் தான் வரும். அல்டிமேட் மேடம், அல்டிமேட். இறங்கி அடிக்கிறீங்க. இப்படியே போனா அர்ஜுன் தம்பி உங்களுக்கு தான். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அப்புறம் நான் டுயட் பாடினேன்னு சொன்னேன்ல, என்ன பாட்டுன்னு தெரியுமா? உன் பேர் சொல்ல ஆசைதான். ஆஹா, சூப்பர் பாட்டு மேடம், சூப்பர். நீங்க ரொம்ப ஜாலியா இருக்கீங்க, பாட்டெல்லாம் பாடுறீங்க. இதே லெவல்ல இருந்தீங்கன்னா எதிரியோட சிந்தனையெல்லாம் தூள் தூள் ஆக்கிரலாம். ஆனா என்ன, எனக்கு தான் கொஞ்சம் உதறலா இருக்குது. நோ நோ உத்தமன், எதுக்கு உதறல் வரணும்? இது பாருங்க, இந்த அயன் பாக்ஸோட வேலை என்ன? சூட அயன் பாக்ஸ் எடுத்து கசங்கன துணி மேல வச்சு தேய்க்கும் போது அப்படியே துணி முடமுடப்பா நீட்டா மாறிடும். இப்போ நான் இந்த சவாலுங்கிற பிரச்சனை மேல இந்த அயன் பாக்ஸ வச்சு தேய்க்க போறேன். அது அப்படியே சவால நமக்கு சாதகமா மாத்திரும். ஐயோ, இந்த மரமண்டைக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க மேடம். இத பாருங்க உத்தமன், இந்த அயன் பாக்ஸ வச்சுதான் நான் இந்த போட்டியில ஜெயிக்க போறேன். அர்ஜுன் சார வசு வசு வசுன்னு என் பேரை சொல்லி கதற அடிக்க போறேன். ஏய், இங்க பாருடி. என்ன, இந்த அரை லூஸ் ஒரு அயன் பாக்ஸ வச்சுக்கிட்டு அந்த முழு லூஸ் கிட்ட டயலாக் பேசிக்கிட்டு இருக்கு. அயன் பாக்ஸ் அயன் பண்ணோம், போட்டியில எப்படி ஜெயிக்கும்? அர்ஜுன் சாரோட சட்டைய நான் தான் அயன் பண்ணுவேன். அப்படி அயன் பண்றப்போ இந்த அயன் பாக்ஸ் இப்படி தொடுவேனா, அது ஷாக் அடிக்கும். ஷாக் அடிக்குமா? என்ன மேடம் சொல்றீங்க? ஐயோ, பயப்படாதீங்க உத்தமன், இது ஒரு பக்கா ப்ராப்பர் பிளான். இது ஒரு காதல் பிளான். உண்மையான காதலுக்கு பிளான் பண்றப்போ எல்லாமே நல்லதா தான் நடக்கும். அதனால எனக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குமே தவிர நிஜமா ஷாக் அடிக்காது. பெரிய பிளான் எல்லாம் போடுறா. ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குமே தவிர நிஜமா ஷாக் அடிக்காது. ஒரே குழப்பமா இருக்கு மேடம். நோ குழப்பம் உத்தமன். எனக்கு ஷாக் அடிச்ச மாதிரி நான் பில்டப் கொடுத்து கத்துவேனா, அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, ஐயோ வசு மேடத்துக்கு ஷாக் அடிச்சிருச்சு, அர்ஜுன் சார் ஓடி வாங்க, அர்ஜுன் சார் ஓடி வாங்க அப்படின்னு சாதாரணமா கத்தக்கூடாது. அர்ஜுன் சாருக்கு நல்லா கேக்குற மாதிரி, அர்ஜுன் சார் வசு மேடத்துக்கு ஷாக் அடிச்சிருச்சு, அர்ஜுன் சார் சீக்கிரமா வாங்க, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போணும் அப்படின்னு கத்தணும். ஓகேவா? ஓகே ஓகே மேடம், கலக்கிறேன், பெர்ஃபார்மன்ஸ் வெச்சிரறேன். அவன் வாய் அப்படியே உடைச்சிரறேன் பாரு. ஆபீஸ்ல வேலை செய்யாம இந்த வீட்ல இருக்கிற அல்ல கைக்க வேலை பாத்துக்கிட்டு இருக்க, உனக்கு இருக்குடா பாரு. அதுக்கப்புறம் உடனே அர்ஜுன் சார் என்ன பார்த்து ஓடி வருவாரு, 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 ஓடி வந்து ஓடி வந்து ஓடி வந்து என்ன பூ மாதிரி, எப்படி பூ மாதிரி இத புடிங்களே, என்ன அப்படியே பூ மாதிரி தூக்கி, வசு வசு உனக்கு ஒண்ணும் ஆகாது வசு, நான் இருக்கேன்,
உன்னை கண்டிப்பா காப்பாத்துவேன் கவலைப்படாதன்னு சொல்லி ஆ. என்ன தூக்கிட்டு ஓடுவாரு. எங்க ஓடுவாரு? வேற எங்க? ஹாஸ்பிட்டலுக்கு தான். ஆ, ஒரே கல்லுல 2 மாங்காய். மேடம் ஒரு கல்லுல ஒரு மாங்கான்றது எனக்கு புரியுது. அது உங்க பேரை சொல்றது. இன்னொரு மாங்காய் என்னது? அர்ஜுன் சார் என் பேரை சொன்ன மாதிரி ஆச்சு, என்ன தொட்டு தூக்குன மாதிரி ஆச்சு. எப்படி என் பிளான்? சூப்பர் மேடம், எக்ஸலன்ட், சூப்பர் பிளான் மேடம், பக்கா கலக்கிட்டீங்க போங்க. பாத்தியாடி எப்படி எல்லாம் இவ ரொமான்டிக்கா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. பாட்டி எப்படியாச்சும் அர்ஜுனை அடையணுங்கிறதுக்காக இவ அலையிறா பாட்டி. இவ அவனுக்கு மாமன் மக, இவளுக்காகவே தாலி கட்ட போறது மாதிரி. இத பாரு நீயா, அவ பிளான வச்சு அப்படியே உல்டா பண்ணி அவளையே கண்டம் பண்ணட்டுமா? பண்ணு பாட்டி, செலவு பத்தி எல்லாம் கவலைப்படாத, எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். ஐயோ இத மட்டும் சொல்லிட்டல, இப்ப பாரு, ஃபாலோ மீ. இங்க பாருப்பா கரண்ட் தம்பி, அதுவும் அங்க இருக்கு பத்தியா அந்த பாக்ஸ், அதான் ஜங்ஷன் பாக்ஸ். ஐயோ ஏதோ ஒரு பாக்ஸியா, அதுல இருந்து வர ஒயர்ல அப்படியே கரண்ட் வர மாதிரி பண்ணிடு. அதுல காலை வச்சதோ அப்படியே தூக்கிடணும். யார தூக்கணும்? என்ன தூக்குறியா மோகர கட்ட. ச்சே, நீயாவது விவரமான ஆளா இருப்பேன்னு பார்த்தா என்கிட்டயே சந்தேகம் கேக்குறியா? ஆமா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருக்கியா? இங்க பாருமா, என் தொழிலை பத்தி கேவலம் பேசாதீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். வேணப்பா, நீ கரெக்டா பண்ணிடுவல. ஆளு காலி ஆகுற மாதிரி ஹெவியா அப்படியே கரண்ட் கொடு. நீ கவலைப்படாதம்மா, நான் கரெக்டா பண்றேன். காலை வச்சா ஸ்ட்ரைட்டா சங்குதான். நான் பயங்கரமா டான்ஸ் ஆடுவேன். என்ன என் மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருக்காதையா, வேலைய பாரியா, அங்க பாரு போ. இப்ப பாருங்க என் வேலைய, போ ஸ்ட்ரைட்டா சங்குதான். ஆரம்பி. என்னையா வேலை முடிஞ்சிருச்சுமா? ஐயோ சூப்பர் பாட்டி. என்ன நீ புகழதெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம் இரு. தம்பி ராஜா, எவ்வளவு வேணும்? ஒரு 1000 2000? 50,000 கொடுங்கம்மா. என்னது 50,000? இது அநியாயமா இல்ல? இது என்ன தம்மா துண்டு வேலையா? உயிர் எடுக்கிற வேலை, அதுவும் பொம்பளை பிள்ளையோட உயிர். போலீஸ்க்கு போன் பண்ணவா? ஐயோ பாட்டி, போலீஸ் கலீஸ் எல்லாம் வந்துட்டா நம்ம மாட்டிக்குவோம். பாட்டி பணத்தை கொடுத்துலாம் பாட்டி. 50,000 ஒரு பெரிய விஷயமே இல்ல, கொடுத்துலாம். போலீஸ் பதறுது, ஃப்ராடு. ஐயோ, உன் பணம்னா அருமை தெரியும், ஊரா வீட்டு பணத்துல குஜார் பண்ற நீ. இருடி எனக்கு. இங்க பாருமா, என் விஷயத்துல யாராச்சும் கமிஷன் அடிக்க பார்த்தாங்கன்னா எனக்கு மூக்கு மேல கோவம் வரும். அவங்க கையில சாக்கு கொடுத்துரு. நீ என்னைய வாயாலேயே ஷாக் கொடுக்கற? இந்தப்பா பாடு பாபி. சரி, நீ பண்ண வேலை எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நான் எப்படி நம்புறது? அப்ப கரெக்டா ஷாக் அடிக்குமா? நம்மளல இந்த வயர்ல அவங்க கையோ காலையோ வச்சு பாருங்க. வேணாம் தம்பி, நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. சரிம்மா, நல்லது. பாட்டி எனக்கு ஒரு டவுட். என்ன, ஒயர்ல கரண்ட் வருமானா? வேணும்னா உன் கையை கொண்டு போய் அதுல வச்சு பாரு. அதில்ல பாட்டி, ஷாக் அடிச்ச உடனே வசூன்னு கத்தி அர்ஜுன் பேரை சொல்லிட்டாருனா அவ போட்டியில ஜெயிச்சிருவாளே பாட்டி. ஐயோ, ஏய், உயிர் போனதுக்கு அப்புறம் அவ ஜெயிச்சாதான் என்ன, நீ தோத்தாதான் என்ன? ஆமால பாட்டி, சூப்பர் பாட்டி. சூப்பரா, அடிச்சுக்க வா. ஏய், இந்த கால் தானே அப்படியே தையா தக்கான்னு ஆடுது. இந்த கால் இருக்கிறதுனால தானே பரதநாட்டியம் ஆடுது. இனிமே அந்த காலும் ஆடாது, நீயும் ஆட மாட்ட. என்ன நீ என்ன சொல்றது? கரெக்ட் தான் பாட்டி.
வசுந்தரா மேடம் கண்ணை காட்டினதும் கத்த ஆரம்பிச்சிடணும். அயன் பண்ண வச்சிருந்த ட்ரெஸ் எல்லாம் காணோம். ஆஹா, அடுத்த பிளான ஸ்டார்ட் பண்ணிட்டாளா? இவதுக்கு ஏன் ஷர்ட் அயன் பண்றா? ஏய், இப்ப எதுக்கு நீ ஏன் ஷர்ட் அயன் பண்ணிட்டு இருக்க? எனக்கு வசுந்தரான்னு அழகா என் அப்பா அம்மா பேர் வச்சிருக்காங்க. நீ எதுக்கு என் சட்டையை அயன் பண்ற? வசுந்தரான்னு அழகா கேளுங்க. அதெல்லாம் கேட்க முடியாது. அப்ப நானும் பதில் சொல்ல முடியாது. அப்ப நான் ஷர்ட் புடிங்கிடுவேன். டென்ஷன் ஆகாதீங்க அர்ஜுன் சார். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க சட்டைய நானே துவைச்சு காய வச்சு அயன் பண்ணணும்ல. அதுக்காக தான் இப்போல இருந்தே பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். போதுமா? பாட்டி, உன் பேத்தி சூப்பரா கனவு காண்றால. நீ எதுக்கு வாயே பாத்துட்டு இருக்க? அவளோட காலை பாரு. பாரு, இந்த மாதிரிலாம் பேசுன உன்ன. பாட்டி பாட்டி பாட்டி, அர்ஜுன் கால்ல வயர் பட்ட போது பாட்டி. பட்டாலும் ஒண்ணு ஆகாதடி. அவதான் ஆக்ஷன் கிங் ஆச்சே. போ பாட்டி, எனக்கு பயமா இருக்கு. ஐயோ அர்ஜுன் அர்ஜுன். ஐயோ தம்பி வந்துட்டாரே, எனக்கு வேலை இல்லாம போயிடும். எப்படியோ மேடம் ஷாக் அடிக்கிற மாதிரி பில்டப் கொடுக்க போறாங்க. தம்பி அலையக்கா தூக்கிட்டு போக போறாரு. ஏய், நீ ஒண்ணு என் ஷர்ட் அயன் பண்ண தேவையில்ல, அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன். நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா? இனியா பண்ணுவா. இனியா பாட்டி. இனியா. ஐயோ பாட்டி, அயன் பண்ண என்ன கூப்பிடுறாரு பாட்டி? பயமா இருக்கு, நீயும் வா. கொண்டே போடுவேன். உன்னை கூப்பிட்டா நீ போ. துணைக்கு எதுக்கு என்ன கூப்பிடுற? ஐயோ இனியா, வா 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 வா. இதோ வந்துட்டேன் அர்ஜுன். போ, கூப்பிடுறல போ. எப்பா நான் தப்பிச்சேன். என்ன அர்ஜுன்? என் ஷர்ட்டை நீ தான் அயன் பண்ணணும். என்னது நானா? அது வந்து தம்பி ஸ்கிரீன் பிளேவே மாத்திட்டாரு. ஐயோ, இவ உயரம் மேய்ச்சிருவா போல இருக்கே. ஏய், இப்ப எதுக்கு நீ டான்ஸ் ஆடிட்டு இருக்க? உனக்கு என் ஷர்ட் அயன் பண்ண ஆசை இருக்குல்ல, வா வந்து அயன் பண்ணு. வா, நீ தானே ஆசைப்பட்ட. வா. ஐயோ இனியா, என்ன இங்க இருக்கு பாரு, அயன் பண்ணு. எதுக்கு இவரு இனியாவை கூப்பிட்டுருக்காரு? பிளான் சொதப்பிடுச்சுன்னா அவ்வளவுதான். இவ்வளவு கஷ்டப்பட்டு பிளான் பண்ணாலும் ஆறு இவரு. என்ன நீ யோசிக்கிற? பண்ணு, கமான். ஏய் போடி. நான் தான் அயன் பண்ணுவேன். இனியா, நீ அயன் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். அல்ல அர்ஜுன், அது வா இனியா அந்த பக்கம். என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கா? ஐயோ, ஏய் என்ன ஓவரா பண்ற? அவ தான் அயன் பண்ணுவா. சொல்றேன்ல, நீ சொல்லாத, அவ பண்ணுவா. வா இனியா, நீ பண்ணு. பண்ணு, எனக்கு பண்ண தெரியாது. எடு 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 அயன் பாக்ஸ் பண்ணு. நான் தான் அயன் பண்ணுவேன். ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. எதுக்கு அவ தள்ளி விட்ட? பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப எதுக்கு அவ தள்ளி விட்ட நீ? நீங்க தள்ளுங்க, நான் தான் அயன் பண்ணுவேன். ஏய் தள்ளு. இந்த ஷர்ட் ஏன் ஷர்ட்? அவ தான் அயன் பண்ணுவா. நான் தான் அயன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. அவ தான் பண்ணுவா. அவ தான் பண்ணுவா. ஐயோ, எதுக்கு இப்ப இந்த அர்ஜுன் இங்க வந்து நின்னுட்டு சொதப்புறான் பிளான? நீயே தான் அயன் பண்ணணும். விடு. நான் தான் பண்ணுவேன். நீ விடு, இனியே தான் பண்ணணும். ஏய், இனியே தான் பண்ணணும். இல்ல, நான் தான் பண்ணுவேன். இனியே தான் பண்ணுவா. இனியே தான் பண்ணணும். விடுங்க, விடுங்க. சாரி அர்ஜுன் சார், சட்டை கிழிஞ்சு போச்சு. நான் வேற ஒரு சட்டை அயன் பண்ணிருக்கேன். ஒரு ஷர்ட் அயன் பண்ண வேணாம். நீ அயன் பண்ண எந்த ஷர்ட்டும் நான் போடவே மாட்டேன். தள்ளிடி லூசு. நான் பேண்ட் அயன் பண்றேன். ஐயோ, கால வெயிடி. 50,000 வீணா போயிட போகுதுடி. இப்ப கூட என் பேரை சொல்லாமலே டிராமா பண்ணிட்டு போறீங்களா? இப்ப பாருங்க, 100 தடவை சொல்ல வைக்கிறேன். என்ன பாட்டி, நீ என்ன மட்டும் கழட்டி விட்டுட்டு நீ மட்டும் சேஃபா இங்க இருக்க? போ பாட்டி, நீ பயங்கரமான ஆள்தான். நம்ம 2 பேரும் ஒன்னா போனா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடாதா? அதனாலதான் நான் வரல. இல்லன்னா நான் உன்னை விட்டு கொடுப்பேனா? சரி சரி, வடவடன்னு பேசுறத விட்டுட்டு முதல்ல அவளோட காலை பாரு.
வசுந்தரா மேடத்துக்கு ஷாக் அடிச்சிருச்சு. எல்லாரும் வாங்க. அர்ஜுன் தம்பி